ഈ സഭയിൽ ലിദിയ എന്ന് പേരുള്ള ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, இந்த சபையில் யாராவது லிதியாளின் பேர்ல இருப்பீங்க அப்படின்னா ഒന്ന് കൈ ഉയർത്തി. கையை உயர்த்துங்க. ஜீசஸ். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் ഞാൻ பண்ணுங்க. ഈ മെസ്സേജ് പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ ലിദിയെ ദൈവാത്മാവിനെ കാണിച്ചു. ஆமென். இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கும் போது லிதியா அவர்களை தேவாவியனுக்கு காண்பித்தார். ഞാൻ ഈ പേര് പറയുമ്പോൾ നിങ്ങൾ കൈ ഉയർത്തി കാണിക്കണം കേട്ടോ. ஆமென். நான் பேரை கூப்பிடும் போது அந்த பேர் உள்ளவர்கள் கையை உயர்த்தி காண்பிக்கணும். സഹോദരി ലിദിയ, சகோதரி லிதியா, നിന്റെ വീട്ടിനകത്തുള്ള എല്ലാ പ്രശ്നങ്ങളും ഇന്ന് രാത്രി ഇവിടെ കർത്താവ് പരിഹരിക്കാൻ പോവാ. உங்க வீட்டில் உள்ள சகல பிரச்சனைகளையும் கர்த்தர் இன்றைக்கு இப்பவே பரிகரிக்க போகிறார். നിന്റെ എല്ലാ പ്രശ്നങ്ങളും ദൈവത്തിന്റെ പ്രശ്നമാണ്. உங்க எல்லா பிரச்சனைகளும் தேவனுடைய பிரச்சனையா இருக்கிறது. എന്ന് ഞാൻ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ നിന്റെ ഉദരത്തിനകത്ത് ദൈവശക്തി ഇറങ്ങുന്നു എന്ന് ആത്മാവ് പറയുന്നു. இன்று நான் உங்களுக்காக ஜெபிக்கும் போது உங்க வயிற்றுக்குள்ள தேவ வல்லமை இறங்குகிறதாக ஆவியானவர் சொல்கிறார். നിനക്ക് വിരോധമായി നിൽക്കുന്ന, உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற സകല ശത്രുവിന്റെ പ്ലാനുകളെയും சகல சத்துருவின் திட்டங்களையும் ഇന്ന് രാത്രി കർത്താവ് തകർത്ത് കളയുന്നു എന്ന് ആത്മാവ് പറയുന്നു. இந்த இரவில கர்த்தர் உடைத்து போடுகிறார் என்று ஆவியானவர் சொல்கிறார். ആത്മീക ജീവിതത്തിൽ മുന്നേറാൻ കഴിയാത്ത രീതിയിൽ നിന്റെ പിന്നാലെ ആക്രമിക്കുന്ന ഫറവോന്യ ശക്തികളെ ജയിക്കുന്ന ഒരു അഭിഷേകം നീ കാണും. ഈ ആരാധനയിൽ നീ ജയിച്ചിട്ട് നിന്റെ വീട്ടിലേക്ക് പോകത്തുള്ളൂ. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி உங்களை தடை பண்ணுகிற பின்னாக இருக்கிற சகலவித பார்வனுடைய ஆதிக்கங்கள் தோற்று போய் அதை கண்டவராய் நீங்கள் பார்த்துவிட்டு தான் வீட்டுக்கு போவீர்கள். എസ്തർ എലിസബത്ത് ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കുക. எஸ்தர் எலிசபெத் நீங்கள் தேவனிடத்தில் ஜெபியுங்கள். ഇന്ന് രാത്രി നീ ഒരു പരിശുദ്ധാത്മാവിന്റെ പ്രവൃത്തി കാണാൻ പോകുന്നു. இந்த இரவில நீங்கள் பரிசுத்தாவினுடைய கிரியைகளை பார்க்க போகிறீர்கள். നിങ്ങളെ കൊണ്ട് ചെയ്യാൻ പറ്റാത്ത കാര്യങ്ങൾ, உங்களால் செய்ய முடியாத காரியங்களை, നിങ്ങൾ കണ്ട പരാജയങ്ങളെ நீங்கள் பார்த்த தோல்விகளை ദൈവം ജയമാക്കി മാറ്റാൻ പോകുന്നുവെന്ന് தேவன் ஜெயமாய் மாற்ற போகிறார் என்று സൈന്യങ്ങളുടെ യഹോവ ഈ രാത്രി പ്രവചിച്ചു പറയുന്നു. சேனைகளில் கர்த்தர் இந்த இரவில தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். കരങ്ങളെ തട്ടി, கைகளை தட்டி ഇരുന്നാട്ടെ உட்கார்ந்து கொள்ளுங்கள். വിടുതൽ നടന്നു കഴിഞ്ഞു. ஆமென். உங்களுடைய നിങ്ങളുടെ എല്ലാ അഭിഷേകങ്ങളുടെ മേൽ വിടുതൽ നടന്നു കഴിഞ്ഞു. உங்களுடைய எல்லா காரியத்தின் மீதும் கர்த்தருடைய விடுதலை நடந்து விட்டது. ഇരുന്നോ. கீழே உட்கார்ந்து கொள்ளுங்கள். ഈ രണ്ടാമത്തെ ദിവസം രാത്രി, இரண்டாவது நாளிலே இரவில் അനേക സഹോദരിമാരുടെ മേൽ ദൈവ അഭിഷേകത്തെ അയക്കാൻ പോകുന്നു. அநேக சகோதரிகள் மேல கர்த்தர் அபிஷேகத்தை அனுப்ப போகிறார். എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? നിന്റെ മേൽ ഇരിക്കുന്ന സകല റിജക്ഷനുകളെയും, உங்க மேல இருக்கிற சகல புறக்கணிக்கப்படுகிற அனுபவத்தையும், മോളെ God selected you കേട്ടോ. மகளே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். നിന്റെ എല്ലാ റിജക്ഷനെയും உங்களுடைய சகல புறக்கணிக்கப்படுதலையும் പരിശുദ്ധാത്മാവ് പറയാൻ പറയുന്നു. எடுத்து பரிசுத்தாவியானவர் சொல்ல சொல்கிறார். എന്നെ സ്നേഹിക്കാൻ ആരുമില്ല, என்னை நேசிக்க யாரும் இல்லை. നിന്നെ ആരാണോ തള്ളിക്കളഞ്ഞത്, யார் தள்ளி விட்டார்களோ, ആരാണോ നിന്നെ ചീറ്റ് ചെയ്തത്, யார் உன்னை ஏமாற்றினாரோ, ആരാണോ നിന്നെ വേദനിപ്പിച്ചത്, யார் உன்னை வேதனைப்படுத்தினாரோ, Jesus loves you. இயேசு நேசிக்கிறார். God selected you. கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். കരങ്ങളെ തട്ടി, கைகளை தட்டி எஸ் പോരാ. போதாது. நல்ல உற்சாகமாய் Something happened tonight. இரவிலே ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. യേശു നിന്നെ കാണുന്നു. இயேசு உன்னை பார்க்கிறார். ഓ റാബാ ഷാകാരാതാ. Jesus